உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். என்னை ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன நம்பிக்கையில் என்னை அழைத்தாரா? என் புள்ள என்ன மாதிரியே பரிசுத்தமா இருக்கும். அவருக்கு ஒரு நம்பிக்கை என் மேல என்னடா, என் புள்ள என்ன மேலே பரிசுத்தமா இருப்பான். ஏன்னா நான் ரத்தம் கொடுத்து என் பிள்ளைய வாங்கியிருக்கேன்ல, என் பிள்ளை என்ன மாதிரியே உண்மையா இருக்கும். என் பிள்ளை என்ன மாதிரியே அது தாழ்மையா வாழும்னு சொல்லி என்னை அவர் நினைத்து அழைத்தாராம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். என்னை கூப்பிட்டார்ல, எனக்கு தெரியாத அவர் யாருன்னு, ஆனா என்னை கூப்பிட்டார். அவர் கூப்பிடும் பொழுது, மகனே மகளே உன்னை கூப்பிட்ட என்ன நீ பார், நான் வெண்மையும் சிவப்புமானவர், நான் தங்கமயமானவன், எனக்குள் எந்த கரைத்தரையும் கிடையாது. என்ன நீ எவ்வளவு தூரம் நோக்கி நோக்கி பார்த்தாலும் என்னுடைய முகம் வெண்மையும் சிவப்புமானது, என் கண்கள் புறாவின் கண்களை போன்றது. நீ எப்பாவது என்ன பார்க்க ட்ரை பண்ணிருக்கியா? இன்றைக்கு நீ என்ன பார். இந்த செய்தி நேரத்தில் என்ன நீ தியானம் பண்ணு. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் பரிசுத்தர். அதனாலதான் உன்னை கூப்பிட்ட உடனே உன் ஆவி ஆத்துமா சரீரத்தெல்லாம் என் சொந்த ரத்தத்தினால நான் கழுவுனேன். தெரியுமா உனக்கு? அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம் மகனே, நீ எனக்கு சொந்தம். உன்னை ஒருவரும் தொட முடியாது, உன்னை ஒருவரும் குற்றம் சொல்ல முடியாது, உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? நானும் நீயும் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம். நான் உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு தெரியலையா? அடிக்கடி மறந்துடல, நான் உன் கூட தானே இருக்கிறேன். என்ன ஒரு சந்தோஷமான ஆண்டவர் பாருங்களேன்.